2026 நல்ல தீர்ப்பு இறைவன் வழங்கும் நாள். அதாவது நாட்டை ஆண்டு குட்டிச்சுவராக்கி கொண்டு இருந்த அனைவருடைய கதை காலியாக போகிறது. என்றுமே உண்மையை முழு பூசணிக்காவை சாப்பாட்டில் மறைக்க முடியாது. மறைக்கிற போல நடித்தாலும் ஒரு நாள் வெளிவந்துடும். இப்போது மக்களுக்கு நல்ல கல்வி கிடைக்காமல், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காமல், படித்தவர்கள் எல்லாம் ஓட்டலில் எச்சத்தட்டு எடுத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் மாறி, அனைத்து ஏழை அப்பாவிகள் மனிதர்கள் நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று தரமான கல்வியையும் வாய்க்கும் நாளம் மிக விரைவில் வந்துவிட்டது. அதுதான் 2026. போதுமடா, நாட்டை ஆண்டு ஏழை எளியவர்களுக்கு கடனை தலைமையில் சுமத்தி அவர்கள் மட்டும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் காலங்கள் முடிய போகிறது. 2026 அனைத்து மக்களுக்கும் நல்வழி காட்டும் ஒரு நாளாக அமையப் போகிறது. அன்று சொன்னதைப் போலே மீண்டும் இன்றும் சொல்கிறேன். ஆதிபராசக்தி அம்சம் படைத்த ஒரு பெண் தான் அரியணையில் அமரப்போகிறார். அதாவது 2026 மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவின் ஆன்மா அமரப்போகிறது. முன்பு செய்த திட்டங்களோடு அதிகமான நலத்திட்டங்களும், அதிகமான வேலை வாய்ப்புகளும், தரமான கல்விகளும், ஒழுக்கமான ஆலயங்களும் மீண்டும் நிலைத்து நிற்கப் போகிறது. அது 2026 நடக்கப் போகிறது. ஆதிபராசக்தி அம்சமாகியது பெண்தான். அந்த பெண்தான் பிரம்மனை, விஷ்ணுவை, சிவனை உருவாக்கியது. அப்படி ஒரு அம்சம் அரியணையில் அமரப்போவது 100க்கு 100 உண்மை. இதில் எந்த பிசுறும் கிடையாது. தப்பி தவறி தெரிந்தோ தெரியாமலோ அதிகமான கொள்ளையடித்து பதிக்க வைத்திருக்கும் அனைவரும் அந்த பணத்தை எடுத்து ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்துவிட்டால் நீங்கள் பிழைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் வம்சாவளி நிலைப்பதற்கான ஒரு தருணத்தையும் பரம்பொருள் ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை, பதிக்க வைத்துத்தான் நான் வாழ வேண்டும் என்றால் உன் சங்கதி எல்லாம் அறுக்கப்படும் என்பது இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இன்று 17/5/2028 சனிக்கிழமை சொல்கிறேன். இந்த